மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி, இந்த ஜில்லாவில் இருக்க முக்காவாசி பிராண்டி கடையும் உங்க பேருக்கு வந்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இது பெரியவங்க நீங்க சொன்னீங்க, செஞ்சுட்டேன். ஆனா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா இப்ப நீ போருக்கு இருக்க, அதுக்கு படம் வேணும், பக்க பலம் வேணும். அதுக்கு அவசியம் இந்த படம் வேணும். இதுல வர்ற வருமானத்தை வச்சு ஏழைகள் எல்லாம் காப்பாத்து. எங்களை மாதிரி அதிகாரிங்க மானத்தோட மரியாதையோட இருக்க உதவி பண்ணு. ப்ளீஸ் கையெழுத்து போடு. பாத்துக்கிட்டு இவன் அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வந்தப்ப மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டிருப்பேன். என்ன திமிர் இருந்தா இவனை காப்பாத்தி என் பணத்தையே எடுத்து என் எதிரியா முன்னாடி நிறுத்தியிருப்பேன். திமிர இல்லடா, இதுக்கு பேருதான் விட்டு பிடிக்கிறது. இப்படிப்பட்ட பாவிக்கு உடனடியா சாவு வரக்கூடாது. இப்ப இது போதும். என்ன சார் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க? சாருக்கு படிப்பு வராது, அதான் ஸ்கூல்ல சேர்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி எங்க சைஸ் ஆளுகள் எல்லாம் உங்க ஸ்கூல்ல ஆள் எடுத்துக்குவாங்களா? சாரோட காணாம போன பொண்ணை தேடிட்டு வந்தா அப்படியே ஓ ஞாபகம் வந்து உன்னை பார்த்து போலான்னு வந்தோம். உங்க பொண்ணு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நிலா இருக்கு, அதை விட அழகான முகம். அந்த வானவில் இருக்கு, அதை விட அழகான சிரிப்பு. மொத்தத்துல ஓமா இருக்கும். சார் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. எங்க மூஞ்சியை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? திரும்புங்கன்னு சொல்றேன். முதுகு பக்கம் தான் சொல்லும் போறதுக்கு திரும்புங்க. இப்ப திரும்புங்க. இப்ப மட்டும் எங்க மூஞ்சி நல்லா இருக்கா? சொல்லுமா.
இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க. இதுல என்ன எழுதிருக்கு? உங்க பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கலாம். சாமியை கும்பிட்டு எடுங்க, உங்க பொண்ணு கிடைக்கும். நீ சொன்னதே சாமி சொன்ன மாதிரி தாமா. கிடைக்கும் எழுதின சீட் வந்தா சந்தோஷமா இருக்கும். வேற ஏதாவது சீட் வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா. சரி, நானே எடுக்கிறேன். கிடைக்கும். இதுல என்ன எழுதியிருக்கு? இல்லங்க, இதுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்கு. உங்க மனசு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சின்ன பொண்ணு ரெண்டுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்கு. எல்லாம் சார், சாப்பிடுங்க சார். எங்க அம்மா சாம்பார் சாதம் நல்லா செய்வாங்க. குடு. சாம்பார் சாதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அமுதா, சார், எங்க அம்மா வந்திருக்காங்க. கண்டவங்கிட்ட என்னடி பேச்சு உனக்கு? வாங்க. வந்து சாப்பிடாமதா? என்னை எதுக்கு அடிச்ச? ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தா அடிக்காம பின்ன கொஞ்சம் செய்வாங்க. வா, வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கல, தொந்தரவு பண்ணாதீங்க. மூஞ்சிக்கு நேரா பெத்த பொண்ணுகிட்ட கண்டவன் பேசிட்டு போறா. அது எப்படியா? அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. நீதான் தெரியாம பேசுற. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர் பொண்ணு காணாம போச்சுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்தாரு, டூர் கூப்பிட்டு போனாரு. அப்புறம் போது நிறுத்தி. பொண்ணை காணோன்னு இவ்வளவு பண்ணாலு பொண்டாட்டி பத்தி எதுவும் கேட்கலையா? அவர் பொண்டாட்டி பத்தி நீ எதுக்கு கேக்குற? நான் என்ன ஊரா பொண்டாட்டிட்ட கேட்க சொல்றேன்? உங்க பொண்டாட்டி தான் நியாயம் கேட்க சொல்றேன். புறப்படுங்க. அமுதாவோட ஆத்தாளா இல்ல அவங்க அப்பா பாத்துருவோம். என்னங்க வீடு பூட்டி இருக்கு? நம்ம வருவோம்னு தெரிஞ்ச மூட்டை கட்டிட்டு ஓடிட்டாங்களா? என்ன பாது பூட்டினோட நோட்டம் பாக்குற? திருட வந்தியா? டேய், நல்லா என்ன பாடுறா. நான் திருட மாதிரி இருக்கேனா இல்ல நீ திருட மாதிரி இருக்கிறியா? ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தா விட்டு போறேன், இல்லன்னா தென்னை மரத்துக்கு காவு கொடுத்துருவேன். நாய இந்த வீட்டுல இருந்து எங்கடா? இந்த ரோடு கடைசியில முருகன் கோயில் இருக்குது, அங்கதான் புள்ளைய கூட்டு போனாங்க. அங்க போய் பாருங்க, இல்லன்னா நாளைக்கு வந்து பாருங்க. சரிடா, நீ போடா. இந்த பாரு, இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். நீ போய் எப்படியாவது கல்யாணம் போ. கட்டிமேளம் கட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனாம். நில்றா, தாலி கட்டட்டும், அப்புறம் மட்டும். புருஷன் போயிட்டானு வெள்ள சீலை கட்டுவாளா இல்ல இப்பதான் கட்டின தாலின்னு கலட்டி எறிவாளா? பாக்கலாம். ஐயா, நாங்களே படாத பாடுபட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறோம்.
என் பையன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவனை மன்னிச்சிடுங்க. அவனுக்காக நான் உங்க கால்ல விழுறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க ஐயா, நடத்த விடுங்க. உங்க அராஜகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? தங்கச்சி மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இந்த கல்யாணம் நடக்கணும். நடக்கணுமா? நடக்கும். இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா உன் கழுத்துல தாலி ஏறணும். அதை என் பையன் கட்டுவான். வேண்டாமா, உன்ன பலி கொடுத்து என் பொண்ணு கல்யாணம் நடக்க வேண்டாம். அப்பா, அந்த பொண்ணு மனசு ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சதும் அன்னைக்கே நான் மனசு மாத்திக்கிட்டேன். அந்த பொண்ணும் சந்தோஷமா இருக்கட்டும். இங்க கலாட்டா வேணாம்ப்பா, வாங்க போலாம். டேய், நான் அப்ப பொண்ணு பார்க்க போனது உனக்காக. இப்ப இவ கழுத்துல தாலி கட்ட சொல்றது என் கௌரவத்துக்காக. எப்படி கட்டுறியா? இல்ல ஊரெல்லாம் வெப்பாட்டியை வச்சுட்டு சுத்துறானே அவனை கட்ட சொல்லட்டுமா? இல்ல நானே